அரண் வலியுறுத்தல் அடுத்த 5 குறள்கள். அஞ்சறிவாம் என்னாது அரண் செய்த மற்றது கொஞ்சுங்கால் பொன்றா துணை. இதுல நம்ம பொன்றா அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுனா அழிவில்லா துணை. எப்போ? கொஞ்சும் கால் அழியும் கால், அதாவது நம் உடல் அழிந்து நாம் முதுமையா இருக்கும் காலத்தில் நமக்கு அழியாத துணை எதுதான்? அறம். இதை எதுக்கு இப்ப சொல்றாங்க? அஞ்சறிவாம் என்னாது அரண் செய்த மற்றது, அதாவது அன்னைக்கு பாத்துக்கிடலாம், இப்பதான் நம்ம சின்ன வயசு, இப்பதான் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு, இப்ப இதுக்கு அரண் செய்யணும், கொஞ்சம் வயசாகட்டும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அன்னைக்கு பாத்துக்கலாம், அதான் அஞ்சறிவாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம இளமையில் செய்யக்கூடிய அறம் தான் முதுமையில் நமக்கு அழிவில்லாத துணையாக வரும். அடுத்தது, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சிவிகைனா பல்லக்கு. சிவிகையில அறத்தாறு இதுவென வேண்டா, அதாவது பல்லக்குல ஒருத்தங்க அமர்ந்திருக்காங்க, பல்லக்க ஒருத்தங்க இல்ல கொஞ்சம் பேர் தூக்கிட்டு போறாங்க. அப்ப இவங்க 2 பேரையும் வைத்து பார்க்கும்போது அறத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரியாது. நல்ல அறம் செய்தவர்கள் பல்லக்கில் செல்பவனை போல சிறப்பாக வாழ்வார்கள். அறம் செய்யாதவர்கள் பல்லக்கை சுமந்து செல்பவர்கள் படும் துன்பத்தை போல துன்பப்படுபவர்கள். அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இவங்க இருவருக்கும் இடைப்பட்டதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அங்கொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இந்த குறள்ல அறத்தை வீடு பேர் அடைகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதான் வாழ்நாள் வழி அடைக்கும், நம்ம மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்நாளின் வழியை அடைக்கிறதுக்கு ஒரு கல்லை வச்சு அடைக்காங்க. இனி பிறவியே வேண்டாம்பா, அந்த கல் எது அப்படின்னா அறம் தான். அப்போ வீழ்நாள் படாமை, அதாவது அறம் செய்ய ஒரு நாள் கூட தவறக்கூடாது. மறந்துட்டேன் அப்படின்னா வீழ்நாள் படாமை, அறத்தை மறந்த நாள் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதை ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அப்ப அப்படி ஒருத்தன் இருக்கும்போது அது அவனுடைய பிறவியின் வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும். அடுத்தது, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல்ல. அறம் செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தான் உண்மையான இன்பம். வேற ஏதாவது இன்பம் அது நமக்கு கிடைச்சுன்னா அது உண்மையான இன்பமும் கிடையாது, புகழும் கிடையாது. அடுத்தது, செயற்பால தோறும் அறமே ஒருவருக்கு உயர்பால தோறும் வழி. அதாவது செயற்பால தோறும் என்ன செய்யணும்? அறம் செய்யணும். அதான் அரணை. செயற்பால தோறும் என்ன செய்யணும்? அறம் செய்யணும். ஆனா பழி வரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. ஆனா ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி.